வணக்கம், வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. ஜூன் 8ஆம் தேதி உலக பெருங்கடல்கள் தினம். நீரின்றி அமையாது உலகு. அந்த நீரின் பெரும் ஆதாரம்னா அது நிச்சயமா கடல் தான். மனிதனுக்கு நன்னீர் அவசியம், அதே போல பல உயிர்களுக்கு கடல் அவசியம். நமக்குமே கடல் அவசியம்தான். பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடியது கடல் தான். ஒமேகா 3 மாதிரியான பல சத்துக்களை நமக்கு தரக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தருவதும் கடல் தான். பவளம், முத்து மாதிரி பல விலை உயர்ந்த பொருட்களை தருவதும் கடல் தான். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த கடல்ல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் போய் தங்குதான். என்ன வேலை பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அந்த உப்பு நமக்கு கடல்ல இருந்துதான் கிடைக்குது. நாம செய்யற தப்புனால உப்புல இப்பெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கலக்குது அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்றாங்க. அதன் விளைவு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உடம்புல கூட அந்த துகள்கள் போய் சேருதாம். உடம்புல மக்காத பிளாஸ்டிக் சேர்ந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து. நாம நீர் ஆதாரங்களை கெடுத்தோம். அதன் எதிர்வினையா நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. நமக்கு நல்லது செய்யற எல்லாத்துக்கும் இப்படியே கெடுதல் செய்யறதுனாலதான் நமக்கு காலநிலை மாற்றம், மாசுபாடு, புது புது நோய், பஞ்சம், பேரிடர்கள்னு கெட்டதா வருது. இதெல்லாம் உணர்ந்து செயல்பட்டா நல்லது நிச்சயம் நடக்கும். பெருங்கடல்களை பாதுகாப்போம், பெருமிதத்தோடு வாழ்வோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி.